அருட்தந்தை மைக்கேல் வணக்கம். புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் பேராலயமாக உயர்த்தப்பட்ட பிறகு நடைபெறுகிற இந்த மலை திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பேராலயமாக இந்த தேசிய திருத்தலமானது கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இது உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு புதிய திருத்தந்தை நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து ஜூலை மாதம் 3ஆம் தேதி நம்முடைய இந்த புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் பேராலயமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இந்தியாவினுடைய ஆயர்கள், தமிழகத்தினுடைய ஆயர்கள், இன்னும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் 10,000க்கும் மேற்பட்ட இறை மக்கள் ஒன்று கூடி ஒரு மாபெரும் விழாவை இந்த தோமையார் மலை கண்டிருக்கின்றது. அந்த விழாவிற்கு பிறகு இப்போது வருவதுதான் இந்த மலை திருவிழா. கடந்த 502 ஆண்டுகளாக இந்த மலை திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இந்த மலை திருவிழாவினுடைய சிறப்பு அம்சம், இந்த மலை இந்திய கிறித்துவத்தின் பிறப்பிடம். இந்த தோமா மலை இந்திய கிறித்துவத்தின் தொட்டில், சென்னையின் மாபெரும் அடையாளம். இந்தியாவினுடைய மடோனா என அழைக்கப்படுகிற இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையை, இயேசுவை பெற்ற தாயினுடைய உருவத்தை தாங்கி இருக்கிற புண்ணிய பூமிதான் இந்த தோமா மலை. இந்த மலை திருவிழாவினுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு, இங்கே வைக்கப்பட்டிருக்கிற தோமாவால் வடித்து கொடுக்கப்பட்ட கற்சிலுவை. அது 16-17 நூற்றாண்டுகளிலே ரத்தம் சொரிந்த வரலாறு இருக்கின்றது. டிசம்பர் 18ஆம் தேதி உள்ளே இருக்கிற இந்த கற்சிலுவை ரத்தம் சொரிந்ததாக ஏடுகள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றன. ஆகவே இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையினுடைய அந்த திருவிழாவையும், தோமா வடித்து கொடுத்த கற்சிலுவை ரத்தம் சொரிந்த அந்த திருவிழாவையும் ஒன்றாக இணைத்து கொண்டாடப்படுவதுதான் மலை திருவிழா. வருகிற 17ஆம் தேதி மாலை சரியாக 5 மணிக்கு இந்த தோமையார் மலை பகுதியில் அமைந்திருக்கிற உபகார அன்னை ஆலயத்திலிருந்து மாதாவுடைய தேர்பவனி துவங்குகின்றது. 5 மணிக்கு அங்கே ஒரு நற்கருணை ஆராதனை, 5:30 மணிக்கு திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து திருத்தேரானது மலை உச்சியை நோக்கி பவனியாக மக்கள் புடைசூட கொண்டு வரப்படும். சரியாக மாலை 7:30 மணிக்கு செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்கள் இந்த திருத்தேர் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி எல்லோருக்கும் ஆசி வழங்குவார். அதைத் தொடர்ந்து 18ஆம் தேதி இந்த மலை திருவிழாவினுடைய மிக முக்கியமான நாள். நான் ஏற்கனவே சொன்னது போல தோமா வடித்து கொடுத்த கற்சிலுவை ரத்தம் சொரிந்த நாள், இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையினுடைய திருவிழா நாள். அன்றைக்கு காலை 6 மணி துவங்கி மாலை வரை 15 திருபலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. மக்கள் எப்போது இந்த பேராலயத்திற்குள் நுழைந்தாலும் ஒவ்வொரு 45 நிமிடத்திற்கும் இங்கே வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அன்னையினுடைய தேர் அலங்காரம் செய்து வைக்கப்பட்டிருக்கும். மக்களை ஆசிர்வதிக்க அருட்தந்தையர்கள் இங்கே இருப்பார்கள். ஆகவே சென்னை பகுதியில் இருக்கிற, செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்த எல்லோரும் இந்த விழாவில் பங்கெடுத்து அன்னையினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி திருவிழாவை நிறைவு செய்வார். இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லோரும் தவறாமல் கலந்து கொண்டு அன்னை மரியாளுடைய ஆசிரையும், தோமா வடித்து கொடுத்த கற்சிலுவையினுடைய அந்த ரத்தம் சொரிந்த கற்சிலுவையின் ஆசிரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திருவிழா முடிந்தாலும் கூட இந்த திருவிழா நாட்களிலே மவுண்ட் ஃபேர் என ஒன்றை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். 60 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 60 அரங்குகளிலே உணவு ஸ்டால்கள் இருக்கிறது, இன்னிசை கச்சேரி இருக்கிறது, சிறப்பு விருந்தினர்கள் வருகை தர இருக்கிறார்கள். ஆகவே இந்த திருவிழா நாட்களிலும், கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களிலும், பொங்கல் விடுமுறை நாட்களிலும் எல்லா மக்களும் ஒன்றாக வந்து குடும்பமாக மகிழ்ச்சியோடு இங்கே நேரத்தை செலவிட வேண்டும். குடும்ப உணர்வு உருவாக வேண்டும்.
ஒருவர் ஒருவரை அன்பு செய்யக்கூடிய அந்த பண்புகள் வளர வேண்டும். குடும்பத்தில் தனித்தனியாக நாம் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் நாம் உடன் இருக்கிறோம், அன்பு செய்கிறோம், இரக்கம் காட்டுகிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் பங்கெடுக்கிறோம், குடும்பங்களாக இணைந்து வாழ வேண்டும் என்பதை சொல்லும் விதமாக இந்த மவுண்ட் ஃபேர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திருவிழா நாட்களிலும் சரி, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் விடுமுறை நாட்களிலும் சரி, ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் சரி, இந்த மவுண்ட் ஃபேர் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. நீங்களும் அந்த மவுண்ட் ஃபேரில் கலந்து கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் கண்டுகளித்து மகிழ்ச்சியோடு உறவை கொண்டாட, உறவை வலுப்படுத்த உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அதே வேளையிலே நம்முடைய மலை அடிவாரத்தில் நூற்றுக்கணக்கான கடைகள் இன்றிலிருந்தே வர ஆரம்பித்து விட்டன. வியாபாரிகள் சிறிய சிறிய கடைகளை அமைத்து மக்களுக்கு பயனுள்ள விதத்திலே இந்த மலை திருவிழாவை இன்னும் அர்த்தமுள்ள விதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கேற்றிட உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இந்த மலை திருவிழாவிலே இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்து மக்கள் இந்த மலை திருவிழாவில் பங்கேற்பதற்காக கடந்த 500 ஆண்டுகளாக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஆண்டும் கூட மிக குறிப்பாக கோவா, மும்பை போன்ற இடங்களிலிருந்து மக்கள் வருவதற்காக ஏற்கனவே எங்களை அவர்கள் தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக சென்னை சுத்துவட்டார பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த மலை திருவிழாவிலே பங்கேற்பார்கள். இந்த ஒரு மலை திருவிழா வெறும் கிறிஸ்தவர்களின் திருவிழா மட்டும் அல்ல, இது மதம் கடந்த ஒரு திருவிழா, மனித நேயத்தை போற்றுகிற ஒரு திருவிழா. மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு மதம் கடந்து வாழ வேண்டும் என அழைக்கிற ஒரு திருவிழா, மனித நேயத்தை கொண்டாடுவோம் என சொல்லி அழைக்கிற திருவிழா. இந்த திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர இருப்பதால் நாம் ஏற்கனவே நம்முடைய நிர்வாகிகளிடம் இதை பற்றி சொல்லி இருக்கின்றோம். மிக குறிப்பாக எங்களது தன்னார்வ தொண்டர்கள் வருகின்ற எல்லோருக்கும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் உதவி செய்வதற்கும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கண்டோன்மெண்ட் நிர்வாகம் அவர்களிடத்தில் நாம் கடிதம் கொடுத்து அதற்கான ஒப்புதலையும் பெற்றிருக்கின்றோம். ஆகவே கண்டோன்மெண்ட் நிர்வாகமும் கூட தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை நண்பர்களிடம் நாம் இதை பற்றி தெரிவித்து அதற்கான அனுமதியும் பெற்றிருக்கின்றோம். ஆகவே புனித தோமையார் மலையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் நண்பர்கள் எல்லோரும் இதில் ஒத்துழைப்பு நல்க இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குவதற்காக நமக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறார்கள். இபி நண்பர்களிடம் இதை பற்றி நாம் தெரிவித்திருக்கின்றோம். ஆகவே இபி துறையை சார்ந்த அதிகாரிகளும் கூட பாதுகாப்பான எல்லா விஷயங்களையும் பார்த்துக் கொள்கிறார்கள். தோமையார் மலை தேசிய திருத்தலம், இது ஒரு தேசிய திருத்தலமாக இருந்து தற்போது பசிலிக்காவாக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது, பேராலயமாக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது. உலக தரம் வாய்ந்த ஒரு திருத்தலமாக, பேராலயமாக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த 500 ஆண்டுகளாக இந்த திருவிழா நடைபெற்றிருந்தாலும் இந்த ஆண்டு இந்த திருவிழா கூடுதல் சிறப்பு பெறுகிறது. காரணம், பேராலயமாக உலக தரம் வாய்ந்த திருத்தலமாக உயர்த்தப்பட்ட பிறகு கொண்டாடப்படுகிற முதல் திருவிழாவாக இந்த மலை திருவிழா, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையின் திருவிழா, தோமா வடித்து கொடுத்த கற்சிலுவை ரத்தம் சொரிந்த திருவிழாவாக இந்த திருவிழா அமைகின்றது. ஆகவே அனைவரும் எல்லாவற்றையும் கடந்து, வேறுபாடுகளை கடந்து நாம் இந்த திருவிழாவை கொண்டாட ஒன்று கூடுவோம்.